யாக்கோபை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அங்கதான் கர்த்தர் இனி யாக்கோபு என்னப்படாம இஸ்ரவேல் என்னப்படும். ஆமென். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமென். ஏன் இஸ்ரவேல் யாக்கோபு எத்தன் ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன், இப்படி எல்லாம் யாக்கோபுடைய குணாதிசயங்கள் இருந்தாலும் இங்க யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். ஏன் மாற்றுறாருன்னா அங்க ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்றார்.
இல்லாத ஆடுகளை, கரவலான ஆடுகளை, பலவீனமான ஆடுகளை கர்த்தர் தோளின் மேல் சுமந்து கொண்டு அல்லேலூயா நம்மை கூட அப்படி சனங்க நடத்தி வர்றாரு. அன்னைக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஆனால் இன்றைக்கு நம்மையும் அப்படிதான் நடத்தி வர்றாரு. நம்ம பலவீனமா இருக்கும்போது, சோர்ந்து இருக்கும்போது, துக்கத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம இப்போ தோளின் மேல் சுமந்து கொண்டு நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு முன்னே போய் தோழனாக இருக்கிறவராக இருக்கிறார். நமக்கு இருக்கிற எல்லா அதாவது கரடு வேறான பாதைகளை எல்லாம் கர்த்தர் நம்ம பூமியாக மாற்றி நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஒரு ஆட்டு மேய்ப்பன் ஆடுகளை நடத்துவது போல கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். காலையிலிருந்து நம்ம வரைக்கும், விடிய காலையில் எழுந்திருக்கிற வரைக்கும் நம்மை எவ்வளவு அற்புதமா நடத்திக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மக்கள் 2 சாமுவேல் 14 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 14 அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, தேவனுடைய ஜனமாக நாம் இப்பொழுது 2 சாமுவேல் 14 13. அப்பொழுது அந்த ஸ்திரீ, இதை அல்லேலூயா. இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறேன். பெருந்தன்மை தன்னுடையவர் ராஜா இப்ப அழைத்ததினாலே ராஜா இப்போது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரைப் போல் இருக்கிறார். ஆமென். 1 சாமுவேல் வாசிங்க. 1 சாமுவேல் 14 அதிகாரம் 13 வசனம். யோனத்தான் தன் கைகளினாலும் கால்களினாலும் கவிழ்ந்து ஏறினான். அவன் ஆயுதம் தரித்து அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுதம் தாரையும் அவன் பின்னாலே வெற்றி கொண்டே இருந்தான். ஆமென். அல்லேலூயா. அதாவது 15 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அது தேவனால் உண்டான பயங்கரமா இருந்தது. இங்க ஒரு பெரிய காரியத்தை பார்க்கிறோம். அதாவது நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனால் உண்டான ஒரு பயங்கரத்தை வருகிறார். அல்லேலூயா. தேவனால் வருகிற ஒரு பயங்கரத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்புகிறவர்களுக்கு கர்த்தர் வருகிறார். இன்னும் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அதாவது யாத்திராகமம் 3 அதிகாரம் 7-8 வசனம். யாத்திராகமம் 3 அதிகாரம் 7-8 வசனம். நீங்க ரொம்ப அழகா சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே மாட்டேன். எகிப்தில் இருக்கிற என் ஜனம், இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார். என் ஜனம், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனமா இருக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். கர்த்தர் சொல்றார், உன்னுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே மாட்டேன். ஆமென். நீ படுகிறதான பாடுகளை, ஆளுகைகளை நிமித்தம் அவர்கள் இடுகிற தூக்குகளை நான் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். நம்முடைய ஆண்டவரை பார்த்தீங்களா? நம்முடைய மேய்ப்பனாகிய கர்த்தர் நம்மை நடத்துவது மட்டுமல்ல, அவர் நம்மை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்குவோம். கர்த்தருடைய கைக்கு நம்மை விடுதலையாக்குவோம். அவர் வல்லவராய் இருக்கிறார். விடுதலையாக்குவோம். அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும். நடத்துகிறவர் மட்டுமல்ல, பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த பரமக்கான அதுக்குள்ள நம்மை கொண்டு போய் சேர்க்க முடியும். அவர் இறங்கி வருகிறார். அவர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். இம்மைக்குரியவர்கள் மாத்திரம் அல்ல, நம்ம எல்லாருமே மறுமைக்குரியவர்கள். நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. நமக்கு ஒரு நித்தியமான நாட்கள் உண்டு. நமக்கான நித்தியமான ஆசீர்வாதங்கள் உண்டு. அதிலே நாம் அனுபவிக்க வேண்டும். அங்கே போய் சேர வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மை வைத்ததான ஒரு பெரிய திட்டம். அல்லேலூயா. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மை இஸ்ரவேலாக மாற்றினதற்காக கர்த்தர்
left their flocks and herd of offered sacrifices to the Lord. They did not find him because he was withdrawn from. ಓಕೆ ಅವು ಓಕೆ ವಾಸಿಂಗ್ ಕಾರ್ಯಕ್ರಮ ಅವು ತಮ್ಮ ದನಕುರಿಗಳ ಸಂಗಡ ಯೆಹೋವನನ್ನು ಶರಣು ಹೋಗಲು ಹೊರಡುವವು. ಆತನು ಸಿಕ್ಕನು, ಅವುಗಳ ಕಡೆಯಿಂದ ಮರೆಯಾಗಿದ್ದಾನೆ. ಅವು ಯೆಹೋವನ ಮಕ್ಕಳಲ್ಲದ ಮಕ್ಕಳನ್ನು ಪಡೆದು ಆತನಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡಿವೆ. ಅವುಗಳ ஸ்தோத்திரம். அதாவது இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கிரியை செய்தார்கள் என்று சொல்லி நம்ம இடத்துல வாசிக்கிறோம். அதாவது வாசிக்க எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டிவிட்டார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஓசியா புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அதுக்கப்புறமா போகலாம். இப்போ எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்ன வாசித்தோம்? என் ஜனங்கள். யார் இந்த என் ஜனங்கள்?
ஹalleluya. அதே அதிகாரத்துல 12 வசனம் வாசிங்க. ஆகையால் 6 வசனம். என் ஜனங்கள் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆமென். இப்போ என் ஜனங்களுக்கு என்ன ஆயிடுது? அறிவில்லாம போயிடுச்சு. சங்காரமாகிறார்கள். என் ஜனங்களுக்கு அறிவே இல்லை. நம்ம என்ன வாசித்தோம்? வசனத்துல என்ன வாசித்தோம்? ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்று சொல்லி யாத்ரா உபாகமம் 4 அதிகாரம் 6 வசனத்துல வாசித்தோம். ஆனா இப்போ தீர்க்கதரிசிகளை புலம்பும் போது அவர் சொல்லுகிறார், என் ஜனங்களுக்கு அறிவே இல்லை. சங்காரமாகிறார்கள். என் ஜனங்களுக்கு அறிவே இல்லாம போயிட்டுக்குது. என் ஜனங்களை நான் ஞானம் உள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக நான் படைத்தேன் வைத்தேன். ஆனா இப்போ என் ஜனங்களோ அறிவில்லாம போயிட்டு இருக்காங்க. அறிவில்லாதபடினால் சங்காரமாகிறார்கள். சங்காரம் சொல்லும்போது நம்மளை கர்த்தர் அப்படியே வெட்டி போட்டு இருக்குல்ல. நம்முடைய ஆவிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாமே சங்காரமாய் போய் கொண்டிருக்கிறது. ஏன்? கர்த்தரிடத்திலே நாம் தேவனை தேடாதபடினாலே, அறிவில்லாமல் போனபடினாலே. ஆகையால் நீ என் ஆசாரனாய் இராதபடியினாலும் உன்னை நெருப்பிடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். சொல்றார், தீர்க்கதரிசிகள் சொல்றார், நீ உன் வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்துவிடுவேன். நாம் எப்போ வேதத்தை மறக்கிறோமோ நம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுவோம். ஸோ நாம் உஷாரா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாசிங்க எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை எல்லாரும் நம்ம எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம். இந்த வசனம் வந்து வீட்டில் போயிட்டு நீங்க அதிகமா வாசிங்க. ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம். எனக்கு புதுசா இருந்தது. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர் உள்ளே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். இது யாரை குறித்து சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை தான் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்கள், நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க சொல்ல வேண்டாம். நாம் ஹalleluya. என்னன்றாரு? நீ மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரம் நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் தெரிந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் நீ என்றார். உள்ளே போய் அவர் செய்கிற அருவருப்புகளை பார். அங்கே அவர்கள் அங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார். நான் உள்ளே போய் பார்த்தபோது அப்படியே சொல்றாரு, தீர்க்கதரிசியே, தீர்க்கதரிசிக்கு இதெல்லாம் தெரியாது. நான் நம்ம காண்கிறது பார்த்தேன். எல்லாம் வேண்டி ஆமென். போன வாரம் நம்ம கேட்டோம், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் எங்கும் இருக்கிறவராய் இருக்கிறார். omni presence, omniscient சொல்லி போன வாரத்துல நாம் கேள்வி கேட்டோம். அவர் எல்லா இடத்துல நிறைந்தவர். அதான் தாவீது சொல்றார், நான் வானத்தை கேட்டாலும் எங்கே பாதாளத்தில் போனால் பழித்துக் கொண்டால் எங்கே இருக்கிறார்? தேவனுக்கு மயமானது ஒன்று தீர்க்கதரிசிக்கு தெரியல. அது சொல்றாரு, சுவர்ல ஒரு துவாரம் போட்டு உள்ள போய் பார் என்றார். அந்த வாசலுக்குள்ள போய் பார், அங்க நடக்கிறதா அக்கிரமத்தை பார், அங்க என்ன நடந்துட்டு இருக்கு பார் அப்படின்னு சொல்றார். அதுவும் கொடிய அருவருப்புகளை பார் என்றார். 10ஆம் வசனம். அவர் நான் உள்ளே போய் போய் பார்த்தபோது
கையில